வியாழக்கிழமை காலை இன்றைக்கி என்ன சமையல் என்று பார்க்கலாம் வாங்க. என்ன செய்கிறேன்னு பார்க்கலாமா? பன்னீர் ரைஸ் மாதிரி செய்யலான்ட்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நெய் ஊற்றிட்டேன். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ரைஸ் செய்ய போகிறேன். அவ்வளோதான். இடிச்சோறு வெந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு இடிச்சிக்க போகிறேன். இவ்வளோ மிளகுத்தூள் இடிச்சாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் காயெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இவ்வளோ தான் காய் சேர்க்க போகிறேன். கோஸ்லாம் சேர்க்கல, அவங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்களுக்கு பிடிச்ச காய் மட்டும் போட்டு பன்னீர் போட்டுட்டு ரைஸ் கலர் போகிறேன். அவ்வளோதான். அது இல்லாமல் கொஞ்சம் கோல்டாக இருக்குது பசங்களுக்கு. அதனால் கோஸ் போட வேணாமான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கிறேன். நான் காரத்துக்காக லைட்டாக கொஞ்சமாக சில்லி பவுட்ரு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பெப்பர் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் ஆட் பண்ணேன், அதை சொல்லலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். அவ்வளோதான். நான் இதுக்காக பாஸ்மதி ரைஸ்லாம் எடுக்கல, நம்ம வீட்டில் வடித்த சாதம். அவ்வளோதான். போட்டாச்சு. பன்னீர் போட்டுட்டு நான் இடித்த பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி. அதோ வந்துட்டேன்டா. முடிஞ்சிருச்சு, ரைஸும் முடிஞ்சிருச்சு. நீயும் படிச்சிட்டியா? அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஃப்ரை ரைஸ் ரெடி. எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஓகேவா? அவங்க வீட்டில் என்னென்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஒயிட் ரைஸ் இருக்குது. அடுத்து கொஞ்சம் நேற்று வச்சு எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. அதனால அவ்வளோதான். இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் முடிஞ்சு போச்சு. ஓகே, லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். ஜித்து வேற இன்னைக்கு படிச்சிட்ருக்கார் சார். இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் பன்னீர் ரைஸ். அவ்வளோதான். நானும் கிளம்பிட்டேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.